ஹாய் எவ்ரிவன், இது உங்கள் நீதி வித் ஸ்ரீநிதி. லான்னா கஷ்டம்னு நினைக்காதீங்க. லா பற்றி தெரிஞ்சிருந்தா தான் உங்களோட சட்ட உரிமையை நீங்கள் பாதுகாத்துக்க முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு சொத்தை வச்சுருக்கதா கற்பனை செஞ்சுக்கோங்க. ஒரு நாள் உங்கள் பக்கத்து வீட்டுக்காரர் அந்த சொத்து எனக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்கிறாரு. அதை நிரூபிக்கிறதுக்கு அவர்கிட்டையும் உங்கள்கிட்டையும் ஓல்டு டாக்குமெண்ட்ஸ் அண்ட் மேப்ஸ் இருக்குது. ஆனால் உண்மையான ஓனர் யார்? அந்த டிஸ்ட்ரிபியூட் எப்படி செட்டில் ஆகும்? இப்போ இமேஜின் பண்ணி பாருங்கள். அந்த டிஸ்ட்ரிபியூட் பர்சன்ஸ்க்கு இல்லாமல் 2 நெய்பர் கண்ட்ரீஸ்க்கு ஒரு கோவிலுக்காண்டி ஒரு டிஸ்ட்ரிபியூட் ரைஸ் ஆகுது. இதுதான் டெம்பிள் ஆஃப் பிரியா விகார் கேஸ். கேஸ் ப்ரொஃபைல். கேஸ் நேம் கம்போடியா வெர்சஸ் தாய்லாந்து. டெம்பிள் ஆஃப் பிரியா விகார் கேஸ்னு சொல்லுவாங்க. சைட்டேஷன் ஐசிஜே ரிப்போர்ட் 1962. கோர்ட் இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் ஐசிஜே. ஜட்ஜ்மெண்ட் டேட் 15th June 1962. பார்ட்டிஸ் அப்ளிகன் கம்போடியா, ரெஸ்பாண்டன்ட் தாய்லாந்து. ஹிஸ்ட்ரி ஆஃப் பிரியா விகார் டெம்பிள். பிரியா விகார் கோவில் 19th century to 12th century வரை கட்டப்பட்டுச்சு. இது கெமீர் எம்பையர் காலகட்டத்தில் உருவானுச்சு. இந்த கோவில் டாங்கிரிக் மலை உச்சியில் கட்டப்பட்டுள்ளது. முக்கியமாக லார்ட் சிவாவுக்கு அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. இது பழமையான ஹிந்து கலாச்சாரம் மற்றும் ஹெம்மின் ஆர்கிடெக்சரை காட்டுது. கம்போடியா ஃப்ரெஞ்சு ஆட்சிக்குள்ளே வந்தபோது கோவில் ஃப்ரெஞ்சு கண்ட்ரோலில் இருந்துச்சு. 2008 யுனெஸ்கோ இந்த கோவிலுக்கு வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டாக அறிவித்தாங்க. இது கம்போடியா மற்றும் தாய்லாந்து எல்லை பகுதியில் அமைந்துள்ளது. ஃபேக்ட் ஆஃப் த கேஸ். கம்போடியா அந்த காலத்தில் ஃப்ரெஞ்சு ஆட்சிக்கு கீழே இருந்துட்டு வந்தது. சியாம் தற்போதைய தாய்லாந்து ஒரு சுயாட்சி நாடாக இருந்தது. 1904 ஃப்ரெஞ்சும் தாய்லாந்துக்கும் இடையே ஒரு எல்லை ஒப்பந்தம் கையெழுத்தானது. இந்த ஒப்பந்தப்படி எல்லை வாட்டர் ஷீல்ட் லைன் நீர் பிரிப்பு கோடு அடிப்படையில் தான் நிர்ணயிக்க வேண்டும். ஆனால் 1907 ஃப்ரெஞ்சு அதிகாரிகள் ஒரு வரைபடத்தை தயாரித்தாங்க. இந்த வரைபடத்தை முதல்ல தாய்லாந்து அதிகாரிகள் தான் ஃபஸ்ட்டு வழங்கப்பட்டுச்சு. ஆனால் கோவில் அந்த வரைபடத்தில் கம்போடியாவில் இருக்க மாதிரி காட்டப்பட்டது. தாய்லாந்து இந்த மேப்பை நீண்ட காலமாக எதிர்க்கலை. 1907 முதல் 1950 வரையும் கோவில் கம்போடியாவுக்கு சொந்தமாக தான் இருந்துட்டு வந்தது. 2ஆம் உலகப் போருக்கு பின்னர் கம்போடியா ஒரு சுதந்திரம் பெற்ற ஒரு நாடாக அறிவிக்கப்பட்டுச்சு. 1954 தாய்லாந்து படைகள் என்ன பண்ணாங்கன்னா பிரியா விகார் கோயிலை கைப்பற்றினாங்க. இதுக்கு கம்போடியா எதிர்ப்பு தெரிவிச்சிச்சு. தாய்லாந்தோட கம்போடியா சிறிய நாடுன்றதுனால போட்டி போட்டு வின் பண்ண முடியாதுன்றதுக்காண்டி 1950 கம்போடியா இந்த விவகாரத்தை ஐசிஜே இன்டர்நேஷ்னல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்க்கு கொண்டு சென்றது. இஷ்யூஸ் அரைசஸ் இன் தி கேஸ். பிரியா விகார் கோவிலோட உரிமை யாருக்கு? மேப் சட்ட ரீதியாக வேலிடா இல்லையா? தாய்லாந்து அந்த மேப்புக்கு நீண்ட காலம் எதிர்ப்பு தெரிவிக்காதது அக்செப்டன்ஸை கருத முடியாதா? எக்ஸ்டாப்பல் கொள்கை இங்கே பயன்படுத்தப்படுமா? அக்யூசைன்ஸ் மௌன ஒப்புதல் பொருந்துமா இல்லையா? 1954 தாய்லாந்து படைகள் பிரியா விகார் கோயிலை கைப்பற்றினாங்கல்ல, அது சட்டப்பூர்வமானதா இல்லையா? ஆர்கியூமெண்ட்ஸ் ஆஃப் தி பார்ட்டிஸ். கம்போடியாவோட வாதம் என்னன்னா, மேப்பில் கோவில் கம்போடியாவுக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்லி இருக்குது. தாய்லாந்து பல வருடமாக அதை ஏற்றுக்கொண்டுட்டு இருந்தாங்க. அதனால் அவர்கள் பின்னர் மறுப்பது தவறு அப்படின்னு சொல்லுது. இதோட வாதம் என்னன்னா, எல்லை வாட்டர் ஷீல்ட் லைன் நீர்பிரிப்பு கோட்டின் அடிப்படையில் இருக்க வேண்டும். நீர்பிரிப்பு கோட்டின் அடிப்படையில் இருந்தால் கோவில் தாய்லாந்தில் தான் இருக்கும். வரைபடமே தவறானது அப்படின்னு சொல்லி தாய்லாந்தோட வாதமானது இருக்குது. ஜட்ஜ்மெண்ட். சர்வதேச நீதிமன்றம் 1992 என்ன சொல்கிறாங்கன்னா, தாய்லாந்துக்கு கோவில் மீது எந்த ஒரு உரிமையுமே இல்லை. எக்ஸ்டாப்பல் கொள்கையின்படி ஒரு நாடு ஒரு நிலையை நீண்ட காலமாக ஏற்றுக்கொண்டுட்டு அதை பின்னர் மறுப்பு தெரிவிக்க முடியாது. இதன் அடிப்படையில் பார்த்தா பிரியா விகார் கோவில் கம்போடியா நாட்டுக்கு சொந்தமானது என்று அறிவிக்கப்பட்டது. இந்த மாதிரி உங்களோட சட்ட உரிமையை பாதுகாக்கும் சட்டங்கள் பற்றி தெரிஞ்சுக்க நீதி வித் ஸ்ரீநிதி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. Justice begins when people understand their rights. சந்திப்போம் அடுத்த வீடியோவில்.